ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், சிபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. சூப்பரிண்டென்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 142 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் சூப்பரிண்டென்ட்டுக்கு 30 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 27 வயசு இருந்தால் அப்ளை பண்ணலாம். அந்த ஒவ்வொரு வேகன்சியுமே ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் எவ்வளோ மாரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எனி ஆஃப் த போர்ட் ஆஃபீஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எந்த சிபிஎஸ்சினாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேண்டிடேட் மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக எப்போ அப்ளை பண்ணலான்னா 1/1/2025 31/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான கல்வி தகுதி முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் சூப்பரிண்டென்ட் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சச்சஸ் விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்சிக்யூ பேஸ்டு ப்ரிலிம் ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக ஜூனியர் அசிஸ்டன்ட்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். அது கூடவே நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க, டைப்பிங் ஸ்பீட் 35 கேட்டிருக்காங்க. டைப்பிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். எப்படி சைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே எக்ஸாமினேஷன் டயர் 1 ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 12th உங்களுக்கு கல்வி தகுதிக்கே உங்களுக்கான ஜாப் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க, அப்படியே அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி, யூஆர் கேட்டகிரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நீங்கள் 800 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ உங்களுக்கு ஃபீஸே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதமான டாபிக் இருக்கும் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்றவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.